ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து மேட்ச் வந்து போயிட்டுருக்கு. முதல் ஒரு நாள் போட்டி. இந்த போட்டி நடந்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவ் செஞ்ச ஒரு தவறு வந்து தமிழக வீரரான விஜய் சங்கர் மற்றும் விராட் கோலி 2 பேருமே வந்து கோவப்படுத்தியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அதுவும் வந்து அவர் வந்து ஸ்பின் பவுலர் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர். சேம் டைம் பேட்டிங்லேயும் வந்து அவருடைய பங்களிப்பு வந்து அணிக்காக வந்து கொடுப்பாரு. ஹர்திக் பாண்டியா இல்லாத இந்த சமயத்தில் விஜய் சங்கர் வந்து அவர் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கும் இந்திய அணியில் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் வந்து 10வது ஓவரை வீசுவதற்கு வந்து விராட் கோலி விஜய் சங்கரை வந்து கூப்பிட்டு விஜய் சங்கர் கிட்ட வந்து கொடுத்தாரு. அந்த ஓவரில் 1 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. திரும்ப 12வது ஓவர் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து 2 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா 14வது ஓவரை விஜய் சங்கர் போறாரு. அந்த ஓவரில் வந்து 9 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. முதல் 2 ஓவர் விஜய் சங்கர் நல்லா போட்டிருப்பாரு. 3வது வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திரும்பி 16வது ஓவர் விஜய் சங்கர் கிட்ட கோலி வந்து கொடுத்திருப்பாரு. அந்த ஓவரில் 7 ரன் அடிச்சிருப்பாங்க. அந்த 16வது ஓவரில் கடைசி பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியுடைய கேப்டனான வில்லியம்சன் வந்து தூக்கி அடிச்சிருப்பார் பாலை. ஸோ வந்து 4 லைனில் நின்றுட்டு இருந்த கேதர் ஜாதவ் பார்த்தீங்க அப்படின்னா கேட்சை வந்து தவற விட்டுருப்பாரு. ஈஸியான ஒரு கேட்ச் தான். அந்த கேட்சை வந்து தவற விட்டுட்டாரு. இந்த விஷயம் தான் வந்து விஜய் சங்கருக்கு வந்து கடுமையான கோவத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஆடுகளத்திலே வந்து அதை வந்து விஜய் சங்கர் முகத்தில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அவர் கோவமும் பார்த்தீங்க அப்படின்னா நியாயமான ஒன்று. ஏன் அப்படின்னா விஜய் சங்கர் இது வரைக்கும் வந்து சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் வந்து விக்கெட் எடுத்தது கிடையாது. ஸோ அதுவும் வந்து முதல் அந்த கேட்சை வந்து கேதர் ஜாதவ் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா முதல் விக்கெட் சர்வதேச அளவில் ஒரு நாள் போட்டியில் அந்த விக்கெட்டும் வந்து வில்லியம்சனோட விக்கெட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து டபுள் சந்தோஷமாக விஜய் சங்கருக்கு வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேட்சை வந்து கேதர் ஜாதவ் வந்து தவற விட்டுட்டாரு. இந்த விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கும் சரி தமிழக ரசிகர்களுக்குமே கூட சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னு வந்து சொல்லணும். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.